தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளரான கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட் நாராயணா அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு பதவி அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தும் அதிகாரமும் கொண்ட ஒரு உயர் பதவியாகுங்க. அதாவது டெல்லியில இருந்துகிட்டே தமிழக அரசின் முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும், தமிழக அரசின் நிதி மற்றும் உரிமைகளை மத்திய அரசுகிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது தான் இந்த முக்கிய பிரதிநிதியோட ஒரு பொறுப்பாகுங்க. அப்படி ஒரு பொறுப்பை தனது படத்தை தயாரித்த தயாரிப்பாளரான அதுவும் கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட் நாராயணா அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமனம் செஞ்சிருக்க ஒரு விஷயந்தாங்க பயங்கரமான கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அமைச்சருக்கு நிகரான பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவியை கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 2 கேள்வி கேட்க வைக்குதுங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக டெல்லியில் ஒழிக்க வேண்டிய அரசு பொறுப்பில் ஒரு அமைச்சருக்கு நிகரான கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருத்தரை நியமனம் செஞ்சிருக்கு தாவேக அரசு. ஏன் அந்த ஒரு பொறுப்புக்கு தாவேக அரசில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யாருமே இல்லையா? அதே மாதிரி ஏற்கனவே மேகதாது அணை கட்டும் விவகாரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட வெங்கட் நாராயணா அவர்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக செயல்படுவாரா, இல்லை தன்னோட சொந்த மாநிலமான கர்நாடகா மாநிலத்தின் பிரதிநிதியாக செயல்படுவாரா?